மறுசீரமைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I greet you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ, our restorer. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த 21 நாள் உபவாசத்தை ஏறெடுத்து வருகிறோம். கர்த்தர் தாமே நிச்சயமாய் நம்மை நடத்தி வருகிறார். அநேக சாட்சிகளை சொல்ல முன் வந்திருக்கிறாங்க. It's very nice to see that every effort is being paid by our Lord. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே காரியங்களை செய்து வருகிறார். விசேஷமாக இந்த 21 நாள் உபவாச கூட்டத்தை நாம் 3 வாரங்களாக அதை பிரித்து வைத்திருக்கிறோம். முதல் வாரம் ஆவிக்குரிய மறுசீரமைப்பு என்பதாகவும், இரண்டாவது வாரம் பிசிக்கல் ரெஸ்டோரேஷன், சரீர பிரகாரமான எல்லா மறுசீரமைப்புகள், மூன்றாவதாக மெட்டீரியல் ரெஸ்டோரேஷன், பொருளாதார சீரமைப்பு என்று சொல்லி 3 வாரங்களாக பிரித்து வைத்து இதோ இந்த முதல் வாரத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம். இந்த முதல் வாரம் நாம் திருச்சபையாய் காலையும் மாலை 2 முறையும் கூட நாம் ஒரு முறை காலை தோறும் நாம் மறுபடியும் கூட ஆவிக்குரிய மறுசீரமைப்பை குறித்து தியானித்தோம். மாலை நேரத்தில் சபையிலேயே கூடி வந்து நாம் எல்லோரும் கூட ஆவிக்குரிய மறுசீரமைப்பை குறித்து தியானிக்க பிரயாசப்பட்டோம். கர்த்தர் மறுசீரமைப்பை குறித்து நமக்கு சற்று வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை காட்டி கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்ததை வேகமாக வெறும் தலைப்புகளை மாத்திரம் சொல்லி இந்த நாளுடைய தியானத்துக்கு போவது நம்ம எல்லோருக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஆவிக்குரிய மறுசீரமைப்பு இந்த முதல் வாரத்துல முதல் நாள் நாம் promise of restoration, pattern of restoration, personal restoration, purpose of restoration, faith of restoration என்று சொல்லி இந்த வாரம் இந்த 5 காரியங்களை தியானித்து வந்தோம். இதோ இந்த கடைசி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஆவிக்குரிய மறுசீரமைப்பை தான் வாசிக்க போகிறோம். ஆனால் ஆவிக்குரிய மறுசீரமைப்பு தனிப்பட்ட நபருக்கும் அவசியம்தான், திருச்சபைக்கும் அவசியம்தான். அப்போ இன்றைக்கும் கூட இந்த ஆவிக்குரிய மறுசீரமைப்பு திருச்சபைக்கு என்ன அவசியம் என்பதைத்தான் நாம் சபையாய் கூடி தியானிக்க போகிறோம். We are going to meditate how important that the church should be restored today. When I say church, நான் திருச்சபை என்று சொல்லுகிற போது it can represent the universal church, the body of Christ. அல்லது ஒரு அசெம்பிளி, நம்முடைய கூடுகை, இதை கூட சொல்லலாம். அல்லது தனிப்பட்ட நபரான நானும் கூட யாருதான்? நம்ம யாருங்க? நம்ம ஒவ்வொருவரும் திருச்சபை. நாம் கூடி இருக்கிற நாம் எல்லோரும் திருச்சபை. இது மாத்திரமல்லாமல் கிறிஸ்து இயேசுவுடைய சரீரம் என்று சொல்லி உலகமெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபையும். இன்றைக்கு நல்லா கவனித்து நீங்கள் செவிகளை கொடுத்து கேட்பீர்களானால் இந்த நாட்களிலே சபையுடைய நிலைகள் என்ன, சபைக்கு ஏன் இந்த மறுசீரமைப்பு அவசியம் என்பதை திருச்சபையாகிய நாமும் அறிந்து கொள்ளலாம். இது ஏதோ ஒரு சபைக்கு கிடையவே கிடையாது. அதுதான் சொன்னேன். It can even represent the universal church, which is the body of Christ, or it can represent the one congregation, a particular congregation, or it can even represent an individual, which is you and me. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபைக்கு இன்றைக்கு மறுசீரமைப்பின் அவசியம் என்ன? சபைக்கு என்னதான் ஆச்சு? ஒண்ணு இல்லையே, நல்லா இருக்கு பிரதர். சபைகள் எல்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சபைகள் எல்லாம் இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதே அல்சூர் பகுதியில, இதே இந்திரநகர் பகுதியில எத்தனையோ திருச்சபைகள் உண்டுதான். கரெக்ட், உண்மைதான். திருச்சபைக்கு குறைச்சல் அல்ல. திருச்சபைகள் இங்கே காணாம போகல, திருச்சபைகள் தொலைந்து போகல, திருச்சபை உள்ளதான் தொலைஞ்சு போயிருக்கு. It is not that church is being lost. It is something inside the church is lost. அதைதான் இன்றைக்கும் நீங்களும் நானும் சற்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய், இருதய மனக்கண்கள் திறந்தவர்களாய், செவிகளை கூர்மைப்படுத்திக் கொண்டவர்களாய் எதிர்பார்ப்போடு கேட்போமானால் நம் எல்லாரும் திருச்சபை என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் என்னை திருச்சபையாகத்தான் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை திருச்சபையாகத்தான் அபிஷேகித்திருக்கிறார், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்கிற உணர்வு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை கேட்கிறார். திருச்சபைக்குள் என்ன குறைவு என்பதை பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபை மறுசீரமைக்கப்பட வேண்டுமானால் இங்கே நான் தான் சொன்னேன், இது ஒருத்தருக்காக கூட ஆகும், கூடி
கூடி இருக்கிற டிஎல்பி சபைக்காகவும் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லா சபைகளும் சேர்த்துதான் என்ன பேரு? கிறிஸ்துவின் சரீரம். அதுக்கும் ஆகும். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்குமே ஆகும். இப்போ நீங்க சொல்லுங்க, திருச்சபையானது மறுசீரமைக்கப்பட வேண்டுமா? எந்த திருச்சபையை பத்தி சொல்றீங்க? தனிப்பட்ட நான் திருச்சபை வசனம் எழுதியிருக்கல, நானும் சீரமைக்கப்படணும். டிஎல்டி திருச்சபையும் மறுசீரமைக்கப்படணும். கிறிஸ்துவின் சரீரம் என்னக்கூடிய எல்லா திருச்சபைகளும் சீரமைக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நமக்கு, மறுசீரமைக்கப்பட வேண்டும் திருச்சபைகள் என்று இயங்குகிற நமக்கு, எதற்கு மறுசீரமைக்கப்பட வேண்டும்? எதிலிருந்து மறுசீரமைக்கப்பட வேண்டும்? மறுசீரமைப்பு என்றால் என்ன? இழந்ததையும் துளைத்ததையும் மறுபடியும் சொல்லுங்க, பெற்றுக்கொள்வது. இப்ப திருச்சபையாகிய நீங்களும் நானும், ஆண்டவரே சபையை மறுசீரமைங்க, சபைக்கு இழந்ததை கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம்னா, முதல்ல சபை என்ன இழந்துச்சுன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? First we must find what we have lost. Only then we can find that which is lost. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? துளைத்தது என்னவென்பதை முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் தொலைச்சதை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு தலைப்பு என்ன பிரதர் அப்படின்னா, find the lost to find the lost. என்ன அர்த்தம் பிரதர்? துளைத்தது என்னவென்று அடையாளம் கண்டு கொண்டால்தான் துளைத்ததை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நான் இங்க எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்கங்க, நீங்க வந்து என்னைய பார்த்து ஐயோ பரிதாபப்பட்டு கேட்கிறீங்க, பிரதர் என்ன தேடிட்டு இருக்கிறீங்க? எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி எனக்கு உதவி செய்வீங்க? இல்லம்மா வண்டி சாவி எங்கேயோ வச்சுட்டேன். அப்படியே பிரதர் நீங்க அங்க உட்காரு, நீங்க அங்க போய் தேடுங்க. உங்க பேக்ல ஒரு முறை பாருங்க, உங்க ஜோப்ல ஒரு முறை பாருங்க, போய் வண்டியிலேயே வச்சிருக்கீங்களான்னு ஒரு முறை பாருங்க. இத்தனை ஆலோசனைகளும் நீங்கள் எப்போ சொல்ல முடியும் தெரியுமா? நான் எதை துளைத்தேன் என்று உங்களுக்கு காண்பிக்கிறப்போ. முதல்ல சபையாகிய நாம் என்னத்தையா தொலைச்சிட்டு வந்திருக்கிறோம்? We have not knowing what we have lost. நாம் துளைத்ததையும் என்னவென்பதை அறியாமல் அமர்ந்து இருக்கிறோம். ஆனால் கேட்கிறோம், இந்த மாதிரி ஒரு கூட்டம் வச்சுட்டாங்க, நாமும் போய் என்ன கேட்கலாம்? கர்த்தரிடத்த, ஆண்டவரே இழந்ததை கொடுங்க, இழந்ததை கொடுங்க. என்னப்பா இழந்த? நீ என்ன இழந்த? If you won't find, you will not seek. If you will not seek, you will not find. நாம் தேட வேண்டுமானால் எதை தொலைத்தோம் என்பதை பார்க்க வேண்டும். எதை தொலைத்தோம் என்று கண்டுபிடித்தால் தான் தேடுவோம். அப்படி தேடுகிறவன் தான் கண்டடைவான். Find. புரியுதா உங்களுக்கு? Find the lost to find the lost. துளைத்தது என்னவென்பதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அப்பொழுது அதை நாம் தேடுவோம். அப்ப கண்டுபிடிச்சிருவோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்களே, ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. நான் உங்களுக்கு தலைப்பையும் நாம் எதை நோக்கி போகிறோம் இந்த நாள் செய்தி என்பதற்கு விளங்கிக் கொள்ள இப்படிப்பட்ட ஒரு சில திருஷ்டாங்கங்களை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சு. அதுல ஒரு ஆடு தப்பி போச்சு. இப்ப இவர் எதை தேடி போகிறார்? தேவப்படைய முதல்ல அதுக்கு 100 இருக்கான்னு செக் பண்ணார். 100 எண்ணி பார்த்தா எவ்வளவுதான் இருந்துச்சு? 99 தான் இருந்துச்சு. ஒருவேளை கணக்கு சரியா நான் எண்ணல போல மீண்டும் எண்ணி பார்க்கிறேன். நான் ஒரு பொறுப்புள்ள மேய்ப்பன், என் ஆடுகள் கரெக்டா இருக்கா நான் செக் பண்ணி தான் ஆகணும். மறுபடியும் எண்ணுகிறான், எவ்வளவுதான் இருக்கு? இப்போ எதற்கையா போகிறாய் மேய்ப்பனே என்று கேட்டால் அவர் சொல்லுவாரு, 99 இருக்கு, 1 காணோம். எனக்கு தெரியும் 1 காணோம்னு. அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் துளைந்ததை கண்டுபிடிக்க போகிறேன். எதற்கையா சபை ஓடுகிறது? எதற்கு நேராக திருச்சபையானது பிரயாணிக்கிறது என்று எதை துளைத்தோம் என்று கூட தெரியாது. Find the lost to find the lost. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? இது நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சபைகளுக்கு மத்தியில உலாவுகிறவராய் தன்னை காண்பிக்கிறார். யோவானுக்கு சொல்லுகிறார், யோவானே திருச்சபைகளுக்கு நான் கொடுக்கிற செய்திகளை அனுப்பி கொடு. ஒரு சபை நீ இயேசு கிறிஸ்துவின் மேல் தன் மணவாளின் மேல் ஆதி அன்பை இழந்து காணப்படுகிறது. அந்த திருச்சபைக்கு போய் சொல், அந்த திருச்சபை ஆதி அன்பை துளைத்து இருக்கு. இப்ப இவங்க எதை தேடணும் சொல்லுங்க? எபேசு சபை. அடுத்து இன்னொரு சபைக்கு கர்த்தர் பேசுகிறார், இது பெர்கமு சபை. இந்த சபை என்ன இழந்திருக்காங்க? சத்தியத்தை இழந்திருக்காங்க.
தழுவிக்கொண்டு சத்தியத்தை இழந்திருக்கிறார். They have lost the truth and the Lord is revealing to John, go tell the church of Pergamum that they have lost the truth. See that? And இதை தொடர்ந்து கர்த்தர் அடுத்த திருச்சபையாகிய தைத்திரியா திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், அந்த திருச்சபைக்கு போய் சொல்லுங்க, அவங்க பரிசுத்தத்தை இழந்த திருச்சபை. They have lost its holiness. போய் சொல், அவர்களுக்கு பரிசுத்தத்தை இழந்த சபை என்று சொல்லு. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் சர்தை திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் ஜீவனை இழந்த ஒரு சபை. They have lost its life. எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? ஜீவன் இல்ல. போய் அந்த திருச்சபைக்கு சொல்லு. Let them know what they have lost. கடைசியாக லவோதிக்கேயா திருச்சபைக்கு பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், போய் அந்த திருச்சபைக்கு சொல்லுங்க, அந்த சபை அக்கினியை இழந்த சபை, அந்த சபை தரிசனத்தை இழந்த சபை, அந்த சபை கர்த்தருடைய தரிசனத்தையும் அக்கினியை மாத்திரமல்லாமல் ரட்சிப்பின் ஆடையையும் இழந்த திருச்சபை. போய் சொல்லுங்க. ஏங்க அப்படி? அது மாத்திரமல்லாமல் இன்னும் சற்று பார்த்தீர்களானால் அந்த சபை கர்த்தரையே இழந்த சபை. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 எங்க நிற்கிறார்? கர்த்தர் வாசலுக்கு வெளியில இருக்கிறார். சபை என்ன இழந்திருக்கீங்க? கர்த்தர் மேல அன்பா, அந்த ஆதியில இருந்த அக்கினியா, செபமா, வைராக்கியமா, பரிசுத்தமா, சத்தியமா? இன்றைக்கு திருச்சபை என்ன இழந்திருக்கு? முதல்ல அதை சொல்லுங்க, அதுக்கு அப்புறமா சொல்றேன் நீங்க அதை எப்படி மறுசீரமைத்துக் கொள்ளலாம். We are not bothered about what we have lost. If there is a call being announced that everybody can come and ask the Lord to be restored, we just make it possible response to it. I praise God for that. But have you ever considered what have you lost? ஆனால் எப்போவாகிலும் அமர்ந்து யோசித்தது உண்டா, நான் எதை இழந்திருக்கிறேன்? இந்த நாட்களில கர்த்தரிடத்துல போயிட்டு இழந்ததை தாங்காண்டவரே, இழந்ததை தாங்காண்டவரேன்னு கேட்கிறோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது திருச்சபையாராகிய எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ரொம்ப அருமையா ஒவ்வொரு நாளும் வரீங்க நீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் தேவ பிள்ளையே, நீ கடந்து வந்து போகிறது வெறும் உன்னுடைய மன திருப்திக்காக இருந்தா நான் வெறும் வாழ்த்து உங்களை அனுப்பிடுவேன், வாழ்த்தி மட்டும் அனுப்பிடுவேன். ஆனால் நீங்க கடந்து வருகிறது வெறும் சற்று உங்கள் இருதயத்தை லேசாக்கி கொள்ள அல்ல, நிச்சயமான மறுசீரமைப்பு நம் வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆமான்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா இல்லையா? எங்களுக்கு உண்மையான மறுசீரமைப்பு வேணுமா? இல்ல அப்படியே ஒரு 2 மேல் பூச்சான ஒரு 2 வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி எங்களை நீங்களே திருப்தியாக்குங்க பிரதர்னு சொல்லுவீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? நல்ல சத்தமா சொல்லுங்க. உண்மையான மறுசீரமைப்பு வேணும். திருச்சபையாகிய நாம என்ன இழந்து இருக்கிறோம்? We must identify what we have lost. Find what is lost. Find what is missing. And then we can find that which is missing. புரியுதா உங்களுக்கு? ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? Find what is missing and then we will find that which is missing. அதான் தலைப்பே. இழந்தது என்னவென்பதை அறிந்து கொள்ளுங்கள், பின்பு இழந்ததை தேடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். திருச்சபை என்ன இழந்தது? What has the church lost today? What is the church condition today? We have not lost the church. We have not lost the church. We have lost inside the church. The essence of the church, the beauty of the church, the power of the church. We have lost that, not church. எந்த சபை தொலைஞ்சு போச்சுங்க? நிறைய சபைங்க மூடப்படுது பிரதர் இன்னைக்கும். ஆமா, நான் அதை பத்தி பேசுவேன். நான் செயல்படுகிற திருச்சபை குறித்து பேசுகிறேன். கிறிஸ்தவ விசுவாசிகள் என்கிற திருச்சபை குறித்து பேசுகிறேன். சபைகள் அதிகமாயிட்டு வருது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சபைக்குள்ள இருக்க வேண்டியது இல்லாம போகுது. That is exactly what we need to understand. அநேக காரியங்களை திருச்சபைகள் இழந்து இருக்கிறது. இன்னைக்கு நாம நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த கூட்டத்தை தேடுகிறதல்ல. முதலாவது திருச்சபை யாரு? நாம தாங்க. நான் கர்த்தருடைய ஆலயம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த திருச்சபையை சொல்லுங்க, இயேசு தம்முடைய சுய ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. அதை
நாம தனியாக இருந்தாலும் சரி, கூட்டமா இருந்தாலும் சரி. புரியுதா உங்களுக்கு? ஆமா. இப்ப இந்த திருச்சபை என்ன இழந்தது? இப்போ இவ்வளவு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு சபையில என்னென்னலாம் இழந்தாங்கன்னு யோவான் மூலமாய் ஆண்டவரை இயேசு சொன்னது. இதுல ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா அந்த திருச்சபைக்கு கர்த்தர் என்ன, அதற்கு மறுசீரமைக்க என்ன வழிகளை சொன்னாருன்னு பார்க்கணும். அதை கை கொள்ளும். வெரி சிம்பிள். புரியுதா உங்களுக்கு? ஆதி அன்பை இழந்துட்டோம் பிரதர். அவ என்ன பண்ண சொன்னார் கர்த்தர்? மனம் திரும்பி இந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை உணர்ந்து சீக்கிரமா மனம் திரும்பி அதில் செய்தவைகளை மறுபடியும் செஞ்சுக்கிட்டு வா. சரிங்க. And that is how God restores you. அப்படிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் மறுசீரமைப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. இப்ப நாம வேகமாய் பார்க்கலாம். ஒரு 5 காரியங்களை எழுதிக்கங்க. சபை என்ன இழந்தது என்பது. இப்ப இங்க ரெவலேஷன்ல வாசிச்சோமே, அதை நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த சபையார் யாருக்குமே என்ன தெரியாது, என்ன இழந்திருந்தாங்கன்னு தெரியாது. அதுக்கு அதை காட்டி கொடுத்தவங்க. இந்த சபையாருக்கு யாருக்கும் என்ன இழந்திருந்தாங்கன்னு தெரியல. அதை கர்த்தர் சொல்லி அனுப்பினார். இப்ப நாம என்னெல்லாம் இழந்திருக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கு திருச்சபைகளிலே? முதலாவது, the church has lost God's fire. The church has lost God's fire. கர்த்தருடைய அக்கினியை திருச்சபை இழந்து போனது. இரண்டாவது, the church has lost God's glory. கர்த்தருடைய மகிமையை திருச்சபை இழந்து போனது. கர்த்தருடைய மகிமை திருச்சபை இழந்து போனது. இல்ல இப்படி கூட எழுதிக்கலாம். ஒவ்வொரு வரியில உங்களுக்கு வேணும்னா, தேவ அக்கினி அற்ற திருச்சபை, தேவ மகிமை அற்ற திருச்சபை, தேவ அன்பை விட்ட திருச்சபை. The church has lost its love for its lover. Jesus Christ. நான்காவது, தன் மணவாளனின் மேல் வைத்த அன்பை துடைத்தது. நான்காவது, the church has lost its identity. திருச்சபை தன்னுடைய அடையாளத்தை துடைத்தது. ஐந்தாவதாக, the church lost its way. திருச்சபை அதனுடைய வழியை துடைத்தது. இதுதான் திருச்சபை துளைத்திருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் துளைத்திருக்கு. கர்த்தருடைய வல்லமை துளைத்த திருச்சபையும், கர்த்தரையே துளைத்த திருச்சபைகளும் இன்னும் அநேக உண்டு. இன்றைக்கு நாம் பார்க்க முடியும்னு சொன்னா இதுல 2 பார்த்தா நமக்கு பெரிய நேரம். If we have time, if we find a time for the one of at least 2 among these, is something very blessed we are. நம் வேகமாய் பார்க்கலாம். முதலாவது, திருச்சபை தேவனுடைய அக்கினியை இழந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் மோசேவுக்கு எப்படியெல்லாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி மலை மேல் காட்டி கொடுக்கிறார். மலை மேல் காண்பித்த திருஷ்டாங்கத்தின்படியே மோசேயும் கூட கர்த்தர் சொன்ன கட்டளைகளின்படியே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். கர்த்தரும் கூட எல்லாவற்றையும் செய்து முடித்து கடைசியாக மோசேக்கு சொல்லுகிறார், மோசே, ஆரோனையும் ஆரோனிய குமாரர்களையும் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணு. சரிங்க ஆண்டவர். அபிஷேகம் பண்ண பின்பு ஆரோன் கர்த்தருக்கு பலி செலுத்த கடந்து போகிறார். கூடாரங்கள் எல்லாம் யார் கட்டினது? மோசே. மோசே ஆட்கள் எல்லாம் மோசே நான் கொடுத்து எல்லாம் கட்டி வச்சாங்க. எல்லாம் கட்டியாச்சு. சபை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குங்க. என்ன குறைச்சலுங்க சபையில? எல்லாம் இருக்குங்க. ஏன்னா யாருடைய பிளான் இது? கர்த்தர் கொடுத்த பிளான். Everything is absolutely beautiful inside, but it has totally different view from outside. வெளியிலிருந்து பார்க்க அதனுடைய தோற்றமே வேற மாதிரி இருந்துச்சு. Because they were most outside it was badger skin அப்படின்னு எழுதி. அதனால பார்க்க வெளித்தோற்றமாக ஒரு விதமான ஈர்க்கத்தக்கதாக இல்லைனாலும் உள்ள ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லாம். சரி, ரொம்ப சந்தோஷங்க. எல்லாம் இருந்தாலும் எப்போ தெரியுமா அதுக்கு மேன்மை உண்டாச்சு?
வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். Book of Leviticus chapter 9 verses 20 வாசிக்கலாம். 23-24. பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றையும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கர்த்தர் சொன்னபடியே பலிபீடத்தை அமைத்தார்கள், பலியை செலுத்தினார்கள், எல்லாம் ரெடி. ஆனா இன்னும் என்ன வைக்கல? அக்கினியை கொண்டு வர. இப்போ ஜெபம் பண்ணி கர்த்தர் ஜனங்கள் எல்லாரையும் மோசேயும் ஆரோனும் ஆசீர்வதிச்சாங்க. The first fire எங்கிருந்து வருதுங்க? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் எரித்து விட்டது. அதை கண்டபோது ஆரவாரத்தில் முகம் குப்புற விழுந்தார்கள், கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி திருச்சபைகளிலும் கூட இப்படிதான் இருந்துச்சு. They all had fire of God, fire for God. They were all set on fire. அவர்கள் எல்லோரும் கர்த்தருக்காய் அக்கினியாய் இருந்தார்கள். காரணம், கர்த்தருடைய அக்கினியை திருச்சபை பெற்று இருந்தது. பிரதர், இது அந்த நாட்களில தானே தொடர்ந்து காட்டி கொடுக்கிறோம் பாருங்க. நான் தான் சொன்னேன், it is absolutely applicable for the universal church, for the church congregation, for an individual, anybody for that matter. நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த அக்கினியை முதல் முறையாக கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்புகிறார். அனுப்பிட்டு என்ன சொன்னார் இவங்களுக்கு? வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த அக்கினி அனுப்புறதுக்கு முன்னாடியே இந்த அக்கினிக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. திருப்பினா லேவியராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 9 தொடங்கி ஆரோனுக்கும் ஆரோனுடைய குமாரர்களுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். ராம் முழுவதும் விடியல் காலை மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டியது. பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த அக்கினி என்ன ஆக கூடாது? அமிழ்ந்து போக கூடாது. அடுத்த வசனம் வாசிக்கலாம் நம்ம. அப்படியே 12ஆம் வசனம். அதே லேவியராகமம் 6:12. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அது எரிந்து கொண்டே இருக்கும்படி கட்டைகளை போட்டு அதின் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதின் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவுள். 13ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அக்கினியை என்ன பண்ணணுமா? சொல்லுங்க. அது எரிந்து கொண்டே இருக்க நீங்களும் நானும் அந்த அக்கினியை பாதுகாக்கணும். அக்கினி ஒரு முறை அல்ல, அதே அதிகாரத்தில் கர்த்தர் 3 முறை சொல்லுகிறார். Make sure the fire that I send you will not be quenched. Guard it. All my priests, all whom God called to be priests, நம்மள யாருங்க? ஆசாரியர்களும் லேவியர்களும் ராஜரீக ஆசாரிய கூட்டங்க, அந்த ராஜ்யத்தின் சேர்ந்தவங்க. அவருடைய ராஜ்யத்துல நம்ம எல்லாரும் யாரு? ஆசாரியர்கள் தான். அவருக்கு நாம் சேவை பணிவிடை செய்வோம். அவர் ராஜாவாய் அமர்ந்திருப்பார். நம்ம எல்லோரும் அவருக்கு ஆசாரியர்களாக தான் இருப்போம். அதுதான் அந்த ராஜ்யம். இப்ப ஆசாரியனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், திருச்சபைக்கு நான் கொடுக்கிற அக்கினியை ஒரு போதும் அமிழ்ந்து போக விடாது. அக்கினி வேண்டாண்டவரே, அது நான் தரேன். It will come from my very presence. And what is your job? My job is to make sure that it does not quench.
அந்த அக்கினி அமிழ்ந்து போகக்கூடாது, அமிழ்ந்து போகக்கூடாது, அமிழ்ந்து போகக்கூடாது. திருச்சபை அமிழ்ந்து போகாதபடி காத்துக்கணும். பாருங்க, இண்டிவிஜுவலுக்குன்னு கர்த்தர் ஒரு அக்கினி கொடுப்பாங்க. திருச்சபை கூடுகை இந்த திருச்சபைக்குன்னு ஒரு அக்கினி கொடுப்பாங்க. உலக அளவில் இருக்கிற யுனிவர்சல் சர்ச் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா, the body of Christ, அதற்குன்னு கர்த்தர் ஒரு மேன்மை கொடுப்பாங்க. இவைகளை அவங்க அதை பாதுகாத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? Now we have to guard our fire. Where is your fire? Where is your fire? Did you receive God's fire? Been long time, brother. Where is God's fire? It's been quenched, brother. அது அமிழ்ந்து போய் பல வருஷம் ஆச்சு பிரதர். நான் இன்னும் பெறவே இல்லை பிரதர். தேவ பிள்ளையே நீ காத்து. கர்த்தர் லேவியராகமத்தின் 9ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன்ல, என்றைக்கு முதல் முறையாய் இதை தேடுகிற கேட்கிற பிள்ளைகள் கேட்டுக்கள், நான் இதுவரைக்கும் கர்த்தருடைய அக்கினியை பெற்றதில்லை, அப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கு இல்லை, கர்த்தர் எனக்கும் தருவாரா? நிச்சயமா தருவார். எப்போ தருவாரு? கேட்கும் போது இல்லை. ஆரோன் நாங்க எழுதி வச்சிருக்கிறார். ஆரோன் தகன பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. You will not call on fire before you lay it on the altar. எலியா ஒரு பக்கமும் பாகாலை சேவிக்கிற 450 பேர் இன்னொரு பக்கமும் இருக்காங்க. இவங்க இரவல் அது பகலெல்லாம் கூப்பிட்டு மாலை வரைக்கும் கூப்பிட்டாங்க, அக்கினி வரல. எலியா என்ன பண்ணாரு? அக்கினி வரட்டும்னு சொன்னாரா? என்ன பண்ணாரு? பலிபீடத்தை முதலாவது செப்பனிட்டான். அதன் மேல் தகன பலிகளை செலுத்தினான். அதன் மேல் கர்த்தர் சொன்னதினால் தண்ணீரையும் ஊற்றினான். மறுபடியும் தண்ணீர் ஊற்றினான். மறுபடியும் தண்ணீர் ஊற்றினான். இப்போ ஜெபம் பண்ணான். Is everything ready for you to call upon God's fire? Answer me. எல்லாம் நாங்க எந்த பலிபீடத்தின் மேல வைக்கிட்டோம்? ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, நாமே கர்த்தருக்கு ஜீவ பலியாய் ஜெபம் என்கிற பலிபீடத்தின் மேல் நம்முடைய சரீரத்தை, ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியா வெச்சது உண்மையானால் அக்கினி வருவதும் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பலிபீடத்தின் மேல் உங்களை செலுத்தினது உண்மையானால் அக்கினி வருவதும் உண்மை. நீ பெற்றுக் கொள்வார். அல்லேலூயா. இது முதல் முறை பெற்றுக் கொள்ளுகிற ஆட்கள். நாம தான் யாரு சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு காலத்துல அப்படியே ஜொலிச்ச ஆட்கள் பிரதர். ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படியே பிரகாசித்த ஆட்கள் பிரதர். அப்படி இருந்தோம் பிரதர். அப்படி இருந்த நாம இன்னைக்கு எங்கெங்க அந்த அக்கினி என்பதுதான் கேள்வி. கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தாரு? இந்த அக்கினிய என்னன்னு சொல்லி கொடுத்தாரு? இந்த அக்கினிய ஒருபோதும் அமிழ்ந்து போகாதபடி பார்த்துக்க. அமிழ்ந்து போக கூடாது என்று சொன்னால் என்ன செய்யணும்? என்ன காலியாகாம பார்த்துக்கணும், பாதுகாக்கணும். பாதுகாத்துட்டே இருக்கிறேன். ஆனாலும் அக்கினி கொஞ்ச நேரம் ஆயிட்டே வரும். தண்ணி ஊத்திடக்கூடாது. ரைட்டு. நல்லா கவனிங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? தேங்க்யூமா. நீ வெறுக போகணும். You will have to keep supplying for that fire to be kept burning. இந்த அக்கினி கர்த்தர் கொடுத்ததுதான்ப்பா. இந்த அக்கினி தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நீ வெறுக கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். நெகேமியா இதை குறித்து கர்த்தருக்கு சொல்லுவார். நெகேமியா சொன்னாரு, நான் சிறுகவும் கிறிஸ்து பெருகவும். தன்னை சிறுக எப்படி சிறுகிட்டே வந்தாரு? எதுக்கு சிறுகிட்டே வந்தாரு? ஒவ்வொரு நாளும் அவர் பிரகாசிக்க ஒப்பு கொடுத்துக்கிட்டே வந்தார். அவரும் நம்மை போல மனுஷன் ஐயா. அவரும் நம்ம போல ஒரு சாதாரண கர்த்தருடைய பிள்ளை தான். சாதாரண பிள்ளை, அசாதாரணமான கர்த்தருக்கு. An ordinary child. Maybe in very early days he should have lost his father and mother. யாரும் ஏற்றுக்கொள்ள இல்லாம இருந்திருக்கலாம் ஒருவேளை. நான் யோசிக்கிறேன். அதனால வனாந்திரத்துக்கு போயிட்டு இருந்திருக்கணும். நான் யோசிக்கிறேன் இதெல்லாம். அப்படி போயிட்டு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அங்கே யோவானுக்கு உண்டாரு. கர்த்தரே சொல்லியிருக்கணும், யோவான் வனாந்திரத்துக்கு. Because God takes his children to a wilderness to win them, to teach them. There are a lot of things that happens in the wilderness. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், நம் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால்
எரிவதற்காக நாம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். செலுத்தாமல் பிரகாசிக்கணும் என்பது சும்மா கதை. You cannot shine without being burned. Candle பார்த்திருக்கீங்கல்ல? எப்போங்க வெளிச்சம் கொடுக்கும்? அது கரைய கரைய வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும். எப்ப வரைக்கும் இருக்குங்க? கடைசியா நான் இருக்கிற வரைக்கும் அது எரியணும்னா அது கரைஞ்சுதான். கேண்டில் கரையக்கூடாது, ஆனாலும் வெளிச்சம் வரும். எப்படி வரும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்காக அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அக்கினியை நான் காத்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். இதை அறியாதவர்கள் தான் 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவங்க கிட்ட என்ன வச்சுட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க? நேரமாச்சு, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொள்ளுங்கள் என்கிற சத்தத்தை கேட்டுட்டோம். நீங்கள் தான் உங்களுடைய விளக்க சரி பண்ணிட்டீங்க, இப்ப எங்களுக்கு கொஞ்சம் என்ன தாங்க. இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமாங்க? இவங்க எரியத்துக்கு எதையும் கொடுக்க மாட்டாங்க, ஆனா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். We want the fire to be lit, but we will not put wood there. We will not fuel it. அக்கினி தொடர்ந்து எரிவதற்கு அதற்கு விறகுகளை நான் போட மாட்டேன், ஆனால் என்ன இருக்கணும்? அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் இவங்க எதிர்பார்த்தாங்க. அதற்கு இந்த புத்தி உள்ளவங்க ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. திருப்பி வாசிக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, Matthew chapter 25 verses 9. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். உங்களுக்காக வாங்கணும். நீங்க வாங்கணும்னா it will cost you. You see that? To keep your fire lit, it will cost you. நீங்கள் அக்கினியை தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கணும்னா அதுக்கு கிரயம் உண்டு. அக்கினியை பெற்றுக்கொள்ள கிரயம் வேண்டாம், ஆனா அக்கினியை தொடர்ந்து அவைகளை காத்துக்கொள்ள நமக்கு கிரயம் செலுத்தித்தான் ஆகணுமா? கிரயம் செலுத்தித்தான் ஆகணும். The fire God will send it, but are you ready to guard it? We are not ready to guard it, and that is why God in all his patience keeping quiet, not sending his fire. திருச்சபைகளில் இன்னைக்கு அக்கினி இல்ல, அக்கினி இல்ல. ஆமா, வெறும் நாம ஓங்கி சொல்லுகிறதுனால அக்கினி வரட்டும் வரட்டும் வரட்டும்ன்றதுனாலயோ அல்லது அக்கினியும் மயமான ஏதாவது பாடல்களை எடுத்து பாடுகிறதுனாலயோ அக்கினி வருகிறது இல்ல. என்ன ஆகும்? கொஞ்சம் வேகமா பாடுகிறதுனாலையும் சற்று வேகமாய் கைகளை தட்டுகிறதுனாலும் உடம்புதான் கொஞ்சம் டெம்பரேச்சர் மாறும், அக்கினி எல்லாம் வராது. If you are confused between temperature and the fire of God, I am sorry for you. It is just the temperature. நல்ல ஜுரம் இருக்கிற ஆளை தொட்டு பாருங்க, அக்கினியாது. அது சொல்லுவாங்க, பிரதர் பிள்ளைக்கு நெருப்பாட்டம் கொதிக்குது பிரதர். Is that is the fire of God? No. Why there is no fire of God? Because the church is not ready to make a commitment to God, saying, Lord, send it and we will guard it. Nobody is out there to stand before God and say, Father, send the fire and we will guard it. எதுக்கு பிரதர் வீண் பிரச்சனை? அவர் அனுப்புறதும் வேண்டாம், நான் அதை பார்த்துக்கிறதும் வேண்டாம். And that is the church that what we have today. Maybe an individual or a gathering or an universal church. That is the exact condition of church today, God's church. இதுதான் உண்மையான நிலை இன்றைக்கு திருச்சபை. இதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் அனுப்பட்டும் பிரதர், அதை நான் காத்துக்கொள்வேன். அதை அனுப்பட்டும் பிரதர், நான் ஜீவனை கொண்டு காத்துக்கொள்வேன் அந்த அக்கினி. எவ்வளவு பேர் சொல்லுவீங்க சகோதர சகோதரிகளே? நான் சொல்றதுனால மட்டும் கை உயர்த்த வேண்டாம் ஐயா. ஒரு பிரயோஜனமும் அல்ல தேவப்பிள்ளைய, ஒரு பிரயோஜனமும் அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் ஒரே ஒரு விஷயம் நினைத்து அந்த அக்கினியை அனுப்புவாரானா, நான் என்னை கொடுத்தாகிலும் எதை கொடுத்தாகிலும் அந்த அக்கினி கடைசி என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை நான் காத்துக் கொள்ளுவேன், அதை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். என் தீவட்டி எரிகிறதாய் நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். அந்த தீவட்டி எரிகிறவர்களோடு மாத்திரமே அந்த மனவாளனோடு பிரவேசிக்க வாய்ப்புகள் உண்டு என்கிறதினால் இப்பவும் கேட்கிறேன், எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துல, it is before God that we are speaking. Understand that and may your answer come forth. இன்னைக்கு கர்த்தர் அந்த அக்கினியை கொடுத்தா அவர் வர வரைக்கும் நான் பாதுகாத்துக்கிறேன்னு சொல்றார்கள் எவ்வளவு பேர்? That is all what is required. Do you see that? We are not ready, and that is exactly why we see the church is cold.
cold. The church is little warm, brother. எங்க சபையில ஒரு சில அப்படியே ஒரு சின்ன அனல் காத்து இருக்கும் brother. அனல் காத்து வச்சுக்கிட்டு வரக்கூடிய வெள்ளங்களுக்கு நாம் தப்பிக்க முடியாது. உம்மே கொண்ட நேசம், உன்னத பாட்டு 8 அதிகாரம் 7 வசனம் சொல்லு. உம்மே கொண்ட அன்பு அக்கினி ஜுவாலை. அக்கினி ஜுவாலையா இருந்தா மட்டும்தான் தண்ணீர் அதை அமிழ்த்து போடாது. And it is, you know what it is written in the Bible? Not a river, not flood. Many rivers, many waters cannot quench the love of fire that I have for you, God. அத சொன்னா திருச்சபை இன்னைக்கு மறுபடியும் அக்கினியை பெற்றுக்கொள்ளும். அது ஒரு ஆளு சொன்னா அவங்க பெற்றுப்பாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னா டிஎல்பி பெற்றுக்கொள்ளும், எல்லா கிறிஸ்தவ சபைகளும் சொன்னா கிறிஸ்தவ சபையை பெற்றுக்கொள்ளும். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய வல்லமை பிரதிபலிக்காமல் பக்தி வேஷத்தை தரித்த திருச்சபைகளால் தான் இன்றைக்கு மாறிப்போம். Do you see that? We have godly form without the power. We preach God but without fire. எதுக்கு? வேண்டாம் பிரதர், வேண்டாம். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நல்ல பேர் புகழ்ந்த ஒரு ஊழியக்காரர் மரித்த கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை அடைந்தார். ஆனால் அவர் பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் ஜனங்கள் பார்ப்பதற்காக வச்சிருக்கிறாங்க. அவர் கடைசியா போட்டிருந்த சூட்டு அது ஒரு பொம்மைக்கு போட்டு வச்சிருக்காங்க. இந்த மேனிக்வின் சொல்லுவாங்க, இந்த ஷோரூம் அதுக்கு போட்டு வச்சிருக்காங்க. அது அந்த வெறும் ஷோல்டரோட இருக்கிறது மாதிரி, தலைதான் கிடையாது, ஜஸ்ட் ஷோல்டரோட இருக்கிறது. அவர் பயன்படுத்தின சட்டைகள், அவர் பயன்படுத்தின கடைசியா பயன்படுத்தின பேனா, அவர் எழுதி வைத்த கடைசியான நோட்டு, அவர் பயன்படுத்தின மற்ற காரியங்கள், இவைகள் எல்லாம் அப்படியே கண்காட்சிக்காக வைக்கப்படும். Everything belongs to whom? That particular person. But there is no life in any of those things. You see it? ஏன்னா அவர் இருக்காரா? அவர் இல்ல. ஆனா எல்லாமே மற்ற காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இன்னைக்கு சபை இருக்கு. கர்த்தர் பேர் இருக்கும், கர்த்தருடைய பாட்டு இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், எல்லாம் இருக்கு. ஆனா கர்த்தர் இல்ல. There is no fire of God there. And church has learned to live without it. திருச்சபையாகிய நாம் அவைகள் இல்லாமல் வாழ நல்லா பழகிக்கிட்டோம். எங்க கர்த்தர் காலையில ஜெபம் பண்ணீங்களா? ஒரு சின்ன அசைவு இருந்துச்சு அவங்களுக்கு இல்ல. அப்புறம் பரவாயில்ல பார்த்துக்கலாம். சரிங்க பிரதர், 4 நாளாச்சு நான் சரியா ஜெபம் பண்ணி கதவை சாத்தி கர்த்தருடைய சமூகத்துக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டோம் பிரதர். வெரி குட், வெரி குட். எவ்வளவு நாளாச்சு கர்த்தரோடு கூட இணைந்து? எப்போ கடைசியா நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல அதிக நேரம் தனிப்பட்ட ஜெபத்துல அரைக்கதவை சாத்தி செலவு பண்ணது எப்போ கடைசியா? யோசித்து பாருங்க. Then you will know that we are called a church without a fight. And we ask God, restore us, restore us. God says, I will restore, but are you ready to guard it? No, Lord. Then God is not playing joke here. தேவன் இங்கே விளையாடுகிறவர் அல்ல. நான் அக்கினியா இந்த பசங்க பார்த்துருக்கீங்களா? வீட்டுல கேண்டில் கொளுத்திட்டு வருவாங்க. இப்போ இந்த 8 வயசு 10 வயசு எங்க வீட்டுல பிள்ளைங்க கேண்டில் கொளுத்திட்டு வருவாங்க. நான் சொல்ல நெருப்புல ஆடாதலாம். இவன் ஊதிடுவான், இன்னொருத்தன் போய் மறுபடியும் கொளுத்திட்டு வருவான், மறுபடியும் ஊதுவான், மறுபடியும் கொளுத்திட்டு வருவான். இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இல்ல கர்த்தர். It's not this game what God is talking about when it comes to church. தேவன் திருச்சபையாகி பேசுகிற போது கர்த்தர் இந்த காரியங்களை பேசிக் கொண்டில்லை. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் பிழைத்துக் கொள்ளும்படி அக்கினி இல்லைன்னு சொன்னா தரிசனம் கிடைக்காது. தரிசனங்கள் இல்லை என்றால் வழி தெரியாது. வழி தெரியாதனால் நாம் இடறி விழுவோம். இடறி விழுந்தால் எதனால் இடறி விழுந்தோம் என்பதையும் தெரியாது. இன்னொருவர் வந்து நமக்கு உதவியும் செய்ய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அக்கினியை திருச்சபை இழந்து போனோம். இன்னைக்கு ஒரே கேள்விதான், அக்கினியை கொடுத்து அமிழ்காதபடி பார்த்துக்கொள் என்று சொன்னாங்க. And it is not only happening only in those days. What did Paul tell to Timothy? அசித்து பாருங்க, 2 திமோத்தி புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம். 2 திமோத்தி புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு என்ன சொல்லுகிறார்? நான் உன் மேல் கரங்களை வைத்த போது உனக்கு என்ன உண்டாச்சு? ஆவியின் வரங்கள் உனக்குள் வந்தது. இல்லைங்க, பவுல் தீமோத்தேயுவின் மேல் கரங்களை வைத்து
ஜெபித்த போது what did Timothy receive? The gifts of Holy Spirit, or உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, the fire of Holy Spirit. பவுல் ஜெபிக்கிறார், திமோத்தி அக்கினியை பெற்றுக் கொள்ளுகிறார். இப்போ பவுல் திமோத்திக்கு சொல்லுகிறார், அப்பா ஜெபித்து உனக்கு அக்கினி வந்துச்சே, அந்த அக்கினியை என்ன பண்ணு, அனல் மூட்டிக்கிட்டே என்ன ஆக விட்டுறாத, அணைஞ்சு போக விட்டுறா, அது அணைந்து போக விட்டுறாதப்பா. Do not let the fire go off. That is the question today. Do not let the fire go off. வாசிக்கலாம், இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது 1 தெசலோனியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆவியை அவிழ்த்து போடாது. நீங்கள் மீட்பின் நாளுக்காக பெற்ற இந்த பரிசுத்த ஆவியானவரை அவிழ்த்து போடாதீங்க. Do not quench the spirit. வாசிக்கலாம் அடுத்த வசனமும் கூட. லூக்கா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா புத்தகம் 12:35. உங்கள் அறைகள் எப்போதும் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அமிழ்ந்து போகக்கூடாது. அமிழ்ந்து போகாதபடிக்கு அனல் மூண்டிக்கிட்டே இருக்க. எப்படிங்க அனல் மூட்டட்டும்? ஏதாவது வச்சுதானே ஆகணும், ஏதாவது கொடுத்துதானே ஆகணும். அந்த அக்கினியை காத்துக்கொள்ள கொடுங்க. Lay each time things that can keep the fire on. That is exactly what will guard the fire. இந்த அக்கினியை ஜனங்கள் அன்றைக்கு லேவியராகமத்தின் புத்தகத்துல கர்த்தர் கொடுத்த அக்கினியை எவ்வளவுதான் பாதுகாத்துக்கங்கன்னு சொன்னாலும் இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. The fire went off. அதனால என்ன பிரதர், நாங்களே ஒரு அக்கினியை கொண்டு வருவோம். அதே போலதான் ஆரோன் பிள்ளைகளும் செஞ்சாங்க. It's okay, we will bring our own fire. Get strange fires. If church functions even without God's fire, claiming to have fire, it should be strange fire. And we must be aware and keep away from such strange fire. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய அக்கினி நமக்குள் வருகிற போது கிறிஸ்து இயேசுவை போல் இல்லாதவைகளை எல்லாம் சுட்டரிச்சுக்கிட்டே போகும். நீ அதெல்லாம் கொடுக்க 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 அந்த அக்கினி என்ன பண்ணும், சுட்டரிச்சுக்கிட்டே போகும். புரியுதா உங்களுக்கு? எதை சுட்டரிக்கும்? எதுங்க சுட்டரிக்கும்? புரியலையா? கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்றதாக இல்லாத, அவருக்கு எதிர்மாறான எல்லா குணாதிசயங்களையும் நாம தான் கொடுக்கணும். இது கர்த்தருக்கு பிடிக்காது, வைக்கிறதுக்கு கஷ்டம். அக்கினி அதுல எரியும், அது நிமித்தமா எரியும், அதான் வெறு இல்ல. கர்த்தருக்கு அடுத்த இந்த காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்ததாக இல்ல, அதை எடுத்து அக்கினி எரிஞ்சுக்கிட்டு. It just keep on. The fire will be burning. இத கொடுத்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? என்னைக்கு எல்லாம் கொடுத்துட்டோமோ அப்ப இந்த அக்கினி என்ன பண்ணும் தெரியுமா? புரியல? எல்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது பிரதர்? இல்ல அவ்வளவு தூரத்துக்கு நாம வந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் சொல்றேன். But still I tell you what will happen. Our God consumes everything that which is unlike the Christ. But when everything is done, you know what experience we will have? மோசேக்கு கர்த்தர் முச்செடியில பேசினார் அக்கினியாக, ஆனா முச்செடி என்ன ஆகல? புரியுதா உங்களுக்கு? முச்செடி பற்றி எரியுது, ஆனா மரம் என்ன ஆகல? It did not consume there. It was burning, but without consume. எல்லாம் போயிடுச்சுன்னா கர்த்தருடைய பிள்ளை பிரகாசிப்பான். புரியுதா உங்களுக்கு? பிரகாசிப்பான். ஆனா அந்நிய அக்கினி அப்படி பண்ணா என்ன பண்ணும்? ஆள சுட்டு. பரிசுத்த அக்கினி கிறிஸ்து இயேசுவுக்கு எதிர்மாறானதை எல்லாம் சுட்டெரித்து நம்மை விளக்குகளாய் வைக்கும். You are understanding it? Where we can ignite others, where we can become light to others, and where we can become fire to consume things which are not like Christ. All these things you see, it is because the fire of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது லேவியராகமத்தின் புத்தகத்தில் தான் நடந்துச்சு. இல்ல 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 இல்ல. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையில் கூடி செபித்துக் கொண்டிருந்த போது, நல்ல கவனிங்க. அது வரதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். Let me finish up that also. கர்த்தர் லேவியராகமத்தின் நாட்களிலே
ஆசாரிப்பு கூடாரத்தில் கட்டப்பட்ட பலிபீடத்தின் மேல் அக்கினியை அனுப்பினார். அப்படி அனுப்பியிருந்தும் கூட, அதை காத்துக்கொள்ள சொல்லியிருந்தும் கூட, நாட்கள் போக போக இவர்கள் அந்த அக்கினி என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. இதற்கு பின்பு கர்த்தர் சாலமோனுக்கு என்ன சொல்லட்டும், அனுமதி கொடுத்தபடி தேவாலயத்தை கட்டுகிறார். கர்த்தர் God just said okay, you build. அவர் கட்டினார். அப்பொழுது ஜனங்களுக்கு எல்லாரையும் வரவழைத்து ஜெபம் பண்ணினார். அப்படி ஜெபம் பண்ணுகிற போது அதே பலிபீடத்தின் மேல் இப்போ கர்த்தர் பரலோகத்திலிருந்து அக்கினி அனுப்பினார். God sent fire again. You see that? எதுக்கு? Because எதுக்குங்க? இல்ல இல்ல, எதுக்கு இப்போ மறுபடியும் எதுக்கு அக்கினி அனுப்புனாரு? புது சபை நல்லா இருக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கிராண்டா இருக்கு, அதுக்காக கர்த்தர் இறங்குனாரா? ஏன் சொல்லட்டுமா, ராஜாவா இருந்தாலும் எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு எல்லாரும் முழங்கால் போட்டு பலிபீடத்துக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணினார், தாழ்த்தி ஆண்டவரே என்று சொல்லி. கர்த்தர் பலிபீடத்தின் மேல் இருந்த பலிகளை பார்த்து அல்ல, அதற்கு கீழே அதுக்கும் தாழ்த்தி அமர்ந்திருந்த சாலமோனையும் அதற்கும் தாழ்மையில் இருந்த ஜனங்களையும் கண்டு கர்த்தர் மறுபடியும் அக்கினியை அனுப்பினார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். 1 Kings chapter 8 and then 2 Chronicles chapter 7 verses 3. வேகமா ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உண்டு. அது வாசிங்க பார்க்கலாம். அது 8ஆம் அதிகாரம் முழுக்க வாசிங்க. இதுல 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும், அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும், ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் கண்டபோது தரவரிசை மட்டும் தரையில முகம் கூப்புற விழுந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இழந்ததை கர்த்தர் மீண்டும் கொடுப்பாரா? தயவு பெருத்தவர். அதை கொடுக்கிறதுல நம் கர்த்தர் வல்லவர். He is master in restoring everything that we lost. But the question is, my child, are you ready to guard it? It's not a game, right? இல்லையா? சீவன் இந்த வீடியோ கேம் பிள்ளைங்க ஆடி பார்த்திருக்கிறீங்களா? ஒரு கார் ரேஸ் அப்படியே போறாங்க, அவுட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க? பிரச்சனை கிடையாது, நியூ கேம், இன்னொரு முறை ஆடுவான். வாழ்க்கை அப்படியாப்பா? அங்க ஓட்டுற மாதிரி நம்ம ரோட்ல ஓட்ட முடியுமா? ஏன்? எனக்கு தெரியும் பிரதர், அது வேற ரீஸ்டார்ட் பண்ண முடியும். இங்க அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அது தெரியுதுல நமக்கு. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல இருந்து பெற்றுக் கொள்ளுகிற அக்கினியை பெற்று இழந்து போக என்பதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு அல்ல. இட்ஸ் நாட் a joke. இப்படி வசனம் இருக்கா? வேதம் சொல்லுகிறது, God is not mocked. தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார். யாரையும் அவர் பரிகாசம் பண்ண விடுவதில்லை. We can't go and play jokes around with God. இங்க ஒரு முறை வேணும்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு வேண்டாம்னு சொல்ற மாதிரி நடந்துக்க கூடாது. இங்க வருது எல்லாரும் கூடி என்ன சொல்றது? ஆண்டவரே என்ன அனுப்புங்க சொல்லுங்க, அக்கினி அனுப்புங்க ஆண்டவரே, அக்கினி அனுப்புங்க ஆண்டவரே. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றது? அக்கினியாவது மற்ற காரியங்களாவது விடுங்க பிரதர், வேலை பார்ப்போம், வேற அக்கினியை மூட்டுவோம். எதுக்கு? சமைக்க அக்கினியை மூட்டுவோம். பிள்ளைகள் வெறுங்குகளை கொண்டு வருவாங்க, ஸ்திரீகள் மாவு பேசுவாங்க, அவங்க புருஷர்கள் கொண்டு வருவாங்க, குடும்பமா சேர்ந்து செய்வோம் காரியம். You see that? Do we mean it? God is seeking for one person. அதாவது ஒருவர் ஆகிடும். Just that one person who is very serious and genuine about receiving this fire from God. If it is one, God is all fine, fair enough to do that. அதாவது ஒருவர் திருச்சபையாவே ரெஸ்பாண்ட் பண்ண அதை விட சந்தோஷம் என்ன இருக்குங்க? ஆனாலும் சரி, எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணனாலும் சரி, கர்த்தர் என்னதான் எதிர்பார்க்கிறாரு இன்னைக்கு? அந்த ஒரு நபர் யாருங்க? அந்த ஒரு நபர். மறுபடியும் கேட்கிறேன், நல்லா கேளுங்க. இந்த அக்கினியை கர்த்தர் கொடுப்பாரானால் என் ஜீவனை கொண்டு நான் காத்துக் கொள்ளுவேன். இதற்காக எதையும் இழப்பேன்.
டிவி பார்க்கறத நிறுத்துவேன், போனை வெறும் போனையே பார்த்துட்டு உக்காரத நிறுத்துவேன். தேவையில்லாதது இனி என் கண்கள் காணாது. அது மெருகு, அதை கொடு, அக்கினி எரியும். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்றதே எங்களுக்கு அக்கினியா எரியுது இல்லையா? அருமையான கர்த்தருக்கு நான் வேடிக்கைக்கு சொல்லல. If you are serious about it, and I am serious about it, I am crying from yesterday and telling Lord, I am ready, Lord. எனக்கு பயமா தான் இருக்கு ஆண்டவரே, ஆனா நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எனக்கும் பயம் ஆண்டவரே, ஆனா ஒப்பு கொடுக்க. ஒரே விஷயம் மறுபடியும் மறுசீரமைத்து அக்கினி அனுப்புங்க. நான் அதை ஜீவனை கொண்டு காத்துக் கொள்ளுகிறேன். ஊழியத்துக்காக அழைச்சிருக்கீங்க, இதுதான் வழின்னு சொல்லிட்டீங்க, இதுதான் என் ஜீவன்னு சொல்லிட்டீங்க. இது தெரிஞ்சியும் கூட நான் அக்கினி இல்லாம ஏன் வாழ வேண்டும்? அனுப்பும் உங்களுடைய அக்கினி, ஜீவனை கொண்டு காத்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய நிலை எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த நாட்களில் இருந்த ஊழியக்காரர்கள், டேவிட் பிரைனட் அப்படின்ற ஒரு அருமையான ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் தெரியுமா? நீ அக்கினியை கொடுப்பீரா இல்ல நான் செத்து போகட்டுமான்னு கேட்டார். நாம எங்க வந்து நிக்கிறோம்? அக்கினியை கொடுங்க, எப்படியாவது காத்துக்கிறேன். நம்முடைய நிலைகள் எங்க இருக்கு? அவர்களுடைய நிலைகள் எங்க இருந்துச்சு பாருங்க. And that is why those men were set on fire. Those men set nations on fire. And we are pleading and fighting for our own salvation here. And we are called church. And we are called spirit-filled church. We are called born-again church. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப சொல்லுங்க, நான் இந்த அக்கினியை கர்த்தர் கொடுப்பாரானா இதை அனல் முண்டி எரிந்து கொண்டே இருக்க அதற்கு என்ன செலுத்தணுமோ நான் செலுத்துவோம். அது என்ன செலுத்தணும் சொல்லுங்க கர்த்தர், நான் செலுத்தி விடுகிறேன், நான் அதை கொடுத்து விடுகிறேன். காணிக்க வேண்டாம். உன் தசம பாகத்தை குறித்து கர்த்தர் பேசவில்லை. நீ ஏதாகிலும் சபைக்கு செஞ்சுட்டு வந்து கொடுக்கலாம் நினைக்கிற அதை கர்த்தர் கேட்கவில்லை. இவைகள் எதுவும் அக்கினி தொடர்ந்து அனல் முண்டி எழும்ப பண்ணாது. Tell me what is taking you away from Christ? You definitely know it. What is pulling you away from the Lord Jesus? Tell me that. Can you lay that on the altar? Can you put that as wood today to keep your fire burning? If not, let me tell you something. You are such a cold church which cannot be helped to anyone. யாருக்கும் நம்ம உதவியா இல்லாம தான் இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள். கவனித்து பாருங்கள், இதை தான் நாம் பார்க்கிறோம். இதை சாலமோன் நாட்களில் பெற்றுக்கொண்டாங்க. மறுபடியும் சாலமோனே கர்த்தருக்கு விரோதமாய் மாறின போது அக்கினி என்னதான் ஆச்சு? அக்கினி என்ன ஆச்சு? கர்த்தர் அனுப்பின அக்கினி. இழந்து போனார்கள். இழந்து போய் எல்லாம் மாறி போச்சு. அக்கினியே இல்லை. இப்போ ராஜாக்கள் ஒரு ராஜா பின்பு ஒரு ராஜா, ஒரு ராஜா பின்பு ஒரு ராஜா என்று சொல்லி அப்படியே வராங்க. பெற்றுக்கொண்ட அக்கினியை இழந்தாங்க, கர்த்தர் மறுபடியும் கொடுத்தார். இப்ப மறுபடியும் அந்த அக்கினியை இழந்து நிக்கிறாங்க. ஜனங்க எல்லாரும் கர்த்தர் விரோதமாய் மாறி இருக்கிறான், பாகாலை சேவிக்கிறான். இப்போ ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அவர் பேர் தான் எலியா. இவர் என்ன சொன்னார்? அக்கினினால் பதில் கொடுக்கிறவர் தான் தேவன். பார்க்கிறார், பலிபீடத்தை செப்பனிட்டு பலிகளை செலுத்தி கர்த்தரிடத்திற்கு சொன்ன ஆண்டவரே அக்கினி அனுப்புங்க, அக்கினி அனுப்புங்க. ஜனங்கள் எல்லாரும் பார்த்தவர்கள் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்தார்கள். அந்த அறிக்கைக்காக மாத்திரம் கர்த்தர் அக்கினியை வரப்படுகிறது. அந்த நாள் தொடங்கி அந்த அக்கினியை நீ காத்துக் கொள்வாயா என்பதுதான் கேள்வி. நமக்கு எல்லாம் பாட்டு பிடிக்கும். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையினால் நிறைந்தவர், அக்கினியினாலே பதில் கொடுத்தவர், ஐயா பதில் கொடுத்தவர் என்று சொல்லி கரங்களை தட்டி நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களாட்டம் போயிருவோம். சினிமா நடத்திக்கிட்டு இல்ல, நான் போய் கரங்களை தட்டி விசில் அடிச்சு கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிட்டு வர. அந்த அக்கினை அந்த நாள் தொடங்கி நீ காத்துக் கொள்வாயா என்பதுதான் கேள்வி. நீ காத்துக் கொள்வாயானால் கர்த்தர் மறுபடியும் மறுசீரமைப்பார். This is exactly what is called restoration. This is restoration. வேணுமா? ஆமாம் பிரதர். தீர்மானிச்சாச்சு. எப்படி பிரதர் நாங்க இதை காத்துப்போமா? எங்களுக்கும் பயமா இருக்கு. அழைக்கிறவர் கர்த்தர் தேவ பிள்ளைங்க. சார்ந்து கொள்ளணும், எல்லாமே பார்த்து பாருங்க சொல்லிட்டு அப்படி தப்பிக்கிறதுக்கு வழி தேடக்கூடாது. என்னால முடியாது, என்னை பலப்படுத்துவாரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? வைப்பேன். டிவி விட்டுறணும்னு சொல்றீங்களே, டிவி பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்குமே பிரதர். கஷ்டமா இருக்கும், ஆனா கர்த்தர் உதவி செய்வாரு. அதை கொண்டு போய் எங்க வச்சிருங்க? வழிபடுத்து. அது எரியட்டும். இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்குது பிரதர், அதெல்லாம் எப்படி பார்க்காத, அதுக்கு நேரத்தை செலவு பண்ணாதுன்னு சொல்றீங்களே, நாங்க என்ன பண்ணட்டும்? அதை கொண்டு போய் வழிபடுத்து. நாங்க வெறும் கர்த்தருடைய வசனங்களை தான் பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ வசனத்தை பாக்குறதா? ஆனா
என்ன திருப்தி ஆக்கிடலாம், யாரை திருப்தி ஆக்க முடியாது. அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சந்தோஷம். I am not against phone and media and things. No, I am against something which can take us away from God. அதுவே இங்க பாக்குறேன். வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேற என்ன பிரச்சனை? வேற என்ன இருக்கு உங்ககிட்ட அப்படி வெறுகு? சொல்ல மாட்டீங்களா? நீங்களே லிஸ்ட் போடுங்க. ஒரு மனு இது இருக்கு, 2 மனு வெறுகு இது இருக்கு, 3 மனு வெறுகு இது இருக்கு. இதெல்லாம் ஒண்ணா கொண்டு போய் செலுத்துங்க. Take everything one after the other and keep the fire burning. That is exactly the identity of its church. அதுதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமே. விளக்கு வீட்டுல ஒரு விளக்கு வச்சு எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருந்தா அதுதான் அடையாளமா? கிடையாது. It is not that outside. It is something inside God expects us. உள்ளான காரியங்கள் அப்படின்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. இப்படிதான் அன்னைக்கு எலியா மீண்டும் வந்து அதை ஜனங்களுக்கு காட்டி கொடுத்தார். எல்லாரும் புகழ்ந்து பாடி அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் அதே அக்கினி வேணும் இல்ல. கடைசியாக ஆண்டவராய் இயேசு வாக்கு பண்ணினபடியே மேல் வீட்டு அறையில் எல்லா அப்போஸ்தலர்களும் கூடி செபித்துக் கொண்டிருந்த போது என்ன நடந்துச்சு? இல்லங்க, நல்லா சொல்றேன் கேளுங்க. என்ன நீங்க பிரசங்கம் பண்ண விட்டீங்கன்னா அப்படியே நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். I'll just keep going on and on and on how a man can receive fire and why it is being given so that he can guard it. ஏசாயாவை கர்த்தர் 3ஆம் வானம் வரைக்கும் பரலோகத்துல பார்க்கிறார். சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். பார்த்த உடனே என்ன சொன்னாரு? ஐயோ, அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த மனுஷர்களுக்கு மத்தியில் ஜீவிக்கிறவன், நான் அதமானேன், அவர் பரிசுத்தர் ஐயா. உடனே கர்த்தர் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி துண்டை புரட்டால் ஒரு தூதன் கொண்டு வந்து அவன் நாவை தொட்டார். அக்கினிதான் நம்ம சுட்டெரிக்கும். அக்கினிதான் நம்முடைய அசுத்தத்தை எல்லாம் சுட்டெரிக்கும். அதற்கு நாம கொடுக்கணும். ஆமா, நான் அசுத்த உதடு உள்ளவன். அந்த அசுத்த உதடை எங்க வையப்பா? பலிபீடத்தின் மேல் வை. ஜெபம் தான் பலிபீடம். இதல்ல, இதுக்கு பேர் புல்பிட். ஜெபம் தான் பலிபீடம். அந்த பலிபீடத்தின் மேல் உன்னுடைய அசுத்த உதடை வை, அக்கினி எரியும். அந்த பலிபீடத்தின் மேல் அசுத்த கண்களை வை, அக்கினி எரியும். அந்த பலிபீடத்தின் மேல் உன்னுடைய அசுத்தமான இருதயம் சுட்டெரிங்க ஆண்டவரே வை, சுட்டெரிக்கிறது. எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இல்லை பிரதர். கொஞ்சமாகிலும் இதுல நெருப்பு பிடிக்குமான்னு சொன்னா நம்பிக்கை இல்லாததுதான் பிரதர். ஏதோ இந்த அடுப்பு கறி காத்திருக்கிறீங்களா? இந்த அடுப்பு கறி மழையில நினைஞ்சிருச்சு ஒரு முறை. அதை திரும்பி எடுத்து பயன்படுத்தணும் நான் வாஞ்சிக்கிறேன். அது மறுபடியும் எப்படியா totally wet and cold, I am frozen, there is no hope for me to catch up fire. அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அது சாக்கு போக்கா இல்ல. என்ன சொல்லலாம் தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய அக்கினி வரட்டும். என் கர்த்தருடைய அக்கினி வருகிற போது பலியை மாத்திரம் அல்ல, பலியையும் பலிபீடத்தையும் அதை சுற்றிலும் இருந்த தண்ணீரையும் அந்த அக்கினி நக்கி போட்டது. It just took over everything, and that is the power of God's fire. அதுதான் கர்த்தருடைய அக்கினி. நான் இனி அனல் மூண்டி எரியவே முடியாது, எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. நான் வெதுவெதுப்பாக மாத்திரம், வெதுவெதுப்பா இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கும் பிரதர். நான் வெதுவெதுப்பாக அல்ல, தண்ணீரில் மூழ்கி அமிழ்த்து வைக்கப்பட்டவன போல இருக்கிற இதில் இனி அக்கினியே அனல் மூண்ட வாய்ப்பு வாஞ்ச இருக்கான்னு சொல். இதுல வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நான் கேட்கல, உனக்கு வாஞ்ச இருக்கான்னு தான் கேட்கிறேன். வாஞ்ச இருக்குமானால் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அதையும் அனல் மூண்டி எழும்ப பண்ண என் தேவன் போதுமானவராக. இதற்கு பின்புதான் அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் ஏசாயாவை அனுப்ப வேண்டுமானா அதே அக்கினியோடு தான் போக வேண்டும். இவன் அக்கினியை பெற்ற பின்புதான் கர்த்தர் சொல்லுகிறார், யார் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவா? ஆண்டவரே நான் போறேன். ஏன்? அக்கினி உள்ள இருக்கு, என்னால மௌனமா இருக்க முடியாது. இதை எரேமியாவை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் கொண்டு எனக்குள் அடக்கி வைத்துக் கொள்ள நினைத்தால் அக்கினி எனக்குள் எலும்புகளுக்குள்ளெல்லாம் போய் என்னை தூண்டி விடுகிறது, என்னால் அடக்கி வைக்க முடியுதுன்னு சொல்லுவேன். கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிற, எரேமியா உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் அக்கினியா இருக்கும். அதை கேட்கிற மனுஷர்கள் வெறுகா இருப்பாங்க. Jeremiah chapter 5 verses 14 வாசிங்க. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்
அது இவர்களை பட்சிக்கும். யாரை பட்சிக்கும்? இந்த ஜனங்கள் எல்லாம் கொன்று போட்டுருமா? இல்ல இல்ல இல்ல, அவர்களின் பாவங்களை பட்சிக்க வரும். ஆமாண்டவரே, பாவம் கடந்து போகட்டும், நான் உமக்காய் சுத்த பொண்ணாக மாறட்டும் நினைச்சா அப்படி மாறணும், இல்லன்னா ஆக. அக்கினியை கர்த்தர் ஏன் அனுப்புகிறா? பொண்ணை எப்படிங்க சுத்த பொண்ணா விளங்க பண்ண முடியும்? அக்கினியில மறுபடியும் மறுபடியும் போட்டு அதை சுத்த பொண்ணா விளங்க செய்யும். இந்த அக்கினி தான் உங்களுக்கும் எனக்கும் அழகு. இந்த அக்கினி இல்லைன்னு சொன்னா நாம சபை என்பது அர்த்தம் இல்லை. அப்படி இருக்கணும். படிக்கிற வாலிப பிள்ளைங்க காலேஜ்ல மத்தவங்க முன்னாடி எப்படி இருக்கணும் தெரியுமா? ஃபயர் ஆட்டம் இருக்கணும். யாரும் உங்களை மத்த பேர்களை வச்சு கூப்பிட அனுமதிக்க கூடாது. அவங்களுக்கு தெரியணும், ஐயோ அந்த புள்ள ஃபயர்னு, கிட்ட கூட போய் பேச முடியாது, அப்படி தெரியணும். That is called you have fire of God. அவன் ஒரு வார்த்தை பேசினா நீ 4 வார்த்தை பேச இடம் கொடுக்கிறது அல்ல கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகு. யாரு வேண்டாலும் போய் பேசலாம், எங்க வேண்டாலும் கூப்பிடலாம், அவங்களை பிரேக்குக்கு கூப்பிடலாம், லீவு போட சொல்லலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. You should show yourself that you carry the fire of God. நீ கர்த்தருடைய அக்கினியை பெற்றுக்கொண்டவன், அந்த அக்கினியை காத்து கொண்டிருக்கிறவன் என்பதை மற்றவர்களுக்கு காட்டு. புரியுதவங்களுக்கு? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் சபைக்கு தேவையானது. இதைதான் சபை இழந்து போச்சு. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அனலும் இல்ல, பொழுதும் வெது வெதுப்பா இருக்கிற, என்ன செய்யுது? வாந்தி பண்ணி போட்டுருவோமா? இல்லாண்ட வெள்ளையா எங்களை ஒரே விஷயமே தருளி மறுபடியும் அனல் மூண்டி எழும்ப பண்ணுங்க. நீங்க அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஜீவனை கொண்டு இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும்படி செஞ்சுருந்தா, அது அப்படியே இருக்கும்படி நான் போராடுவாண்டவரே. என்ன வேண்டாலும் கொடுக்கிறேன், என் அக்கினி எரிஞ்சு கொண்டு இருக்கும். என்ன வேணுமோ நான் செய்யறேன், என்னையே கூட நான் தருகிறேன். அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும், அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும். இந்த இந்திய தேசத்திலும் மற்ற தேசங்களிலும் கிறிஸ்தவம் இன்றைக்கும் பிரகாசிக்கிறது ஒரு அளவுக்கு ஆகுதுன்னு சொன்னா, அன்றைக்கு மிஷனரிகள் தங்களையே அந்த நெருப்புக்கு ஒப்பு கொடுத்ததுனால, அன்றைக்கு அந்த அக்கினிக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனால்தான். கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய அக்கினியை பெற்ற திருச்சபையாய் நான் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்களானால், சபை ஆவிக்குரிய மறுசீரமைக்கப்பட வேண்டுமானால், if the church has to be restored spiritually, then it has to receive the spirit of God, which is the fire of God, and you cannot let it go quenched. அதுதான் முதல் காரியம். இப்படிதான் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அந்த அக்கினி. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணல தெரியுமா? பேதுருவும் தன்னோடு கூட இருந்த எல்லா அப்போஸ்தலர்களும் மேல் வீட்டாரில 120 பேர் கூடி ஜெபம் பண்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் பிரிந்திருக்கிற அக்கினி நாவாய் இறங்குகிறார். இவங்க பெற்ற பின்பு என்ன பண்ணல? அந்த அக்கினியை ஒருபோதும் அமிழ்ந்து போக விடல. அதுக்கு என்ன பண்ணாங்க? இவங்க எரிந்துகிட்டே இருக்க என்ன பண்ணணும்? விறகு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி எல்லாம் பண்ணாங்க இவங்க? தொடர்ந்து வாசித்து பாருங்க. எல்லா நேரங்களையும் இவங்க கூடி கூடி ஜெபம் பண்ணாங்க. நான் உனக்கு அனல் மூண்ட உதவியா, நீங்கள் எங்களுக்கு அனல் மூண்ட உதவியா. இப்படி எல்லாரும் கூடி கூடி செபித்து 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 அவங்க கூடி செபித்த போதெல்லாம் வேதத்துல வாசிக்கிறோம், அந்த இடம் அசைந்தது, அந்த இடம் அசைந்தது, அந்த இடம் அசைந்தது. அவர்கள் அசைக்கப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்பவே நிரப்பப்பட்டீங்களே, இப்ப இன்னும் கொஞ்சம் அடுத்தது, இன்னும் தொடர்ந்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை பெறுவது ஒரு நாளின் அனுபவம் அல்ல. ஏதோ ஒரு சில நாட்களுக்கு மாத்திரம் பெற்றுக்கொள்வது அல்ல. பெற்றதை கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வதுதான் திருச்சபைக்கு அழகு. இதுதான் முதல் காரியம். Church had lost its fire. The church has lost its fire. Do you want back the fire? Do you want the fire back, church? Yes, Lord, we want the fire back. If you want the fire back, are you ready to make the commitment to tell that you will guard it, not that it will be quenched? நீங்கள் அக்கினியை கேட்பது உண்மையானால், நீங்கள் அக்கினியை கேட்பது நிஜமானால், தேவன் கொடுக்க போதுமானவரா இருக்கிற, காத்துட்டு இருக்கிறார். அவர் யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி பரிசுத்த வேதம் தான் சொல்லி எப்பவும் கேட்க ஆளுதான் இல்லைங்க. கர்த்தர் இடத்துல போடும். கர்த்தர் தான் என்ன சொன்னாரு? யாரை அனுப்புவோம், யார்தான் எங்க காரியமா போவான். இட்ஸ் ஆல்வேஸ், நேத்து தம்பி கிட்ட சொன்ன, இட் இஸ் ஆல்வேஸ் God lacking people.
பாருங்க, அவர்தான் சொல்றாரு, I am seeking people, I want people. வேலை அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவு. யார் அனுப்புவான் பாருங்க. எசேக்கியேல் சொல்றாரு, எசேக்கியேல் யாராவது ஒருத்தராவது நீ கண்டுபிடி, அவங்களுக்காக இந்த தேசத்தையே நான் மீட்டு வைக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறாரு, 10 நீதிமான் இருந்த ஆபிரகாமே அந்த தேசத்தை நான் காப்பாற்றுகிறேன். See, it is always God seeking. Is there anyone who is very serious about it? Very serious about these things. உங்க வட்டாரத்தை குறித்து நீங்கள் கரிசனம் உள்ளவர்களா? என் வட்டாரம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்க நண்பர்களை குறித்து கரிசனம் உள்ளவர்களா? நான் வேலை செய்கிற ஸ்தலங்களில் என்னுடைய தோழர்கள், என் நண்பர்கள் கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். என் உறவினர்கள் கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் செய்யணும்னா நாம அக்கினியா பிரகாசித்து தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் அக்கினியாய் பிரகாசிக்காவிட்டில் நமக்கு வேறு நம்பிக்கை இல்லை. There's nothing else. We should catch up this fight. இதுதான் நம்பர் 1. நாம வாசிச்சது என்ன? மத்தேயு புஸ்தகம். இந்த நாளில இருந்த வேத வாசிப்பு என்ன? மத்தேயு 21:12-17. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரித்தார். ஜெப வீடா இருந்தது கள்ளர் குகையா மாறி, இப்ப மறுபடியும் அது என்ன பண்ணாரு? ஜெப வீடா மாத்த எல்லா காரியங்களும் செஞ்சார். இது எங்க வரணும் தெரியுமா? நாம பார்த்த அந்த ஸ்டார்டிங்ல 5 பாயிண்ட் பார்த்தோம் பாத்தீங்களா? அதுல 4வது வரும், the church has lost its identity. ஐடென்டிட்டி என்ன இருக்கு? house of prayer. இப்ப அதுக்கு என்ன ஐடென்டிட்டியா இருக்கு? thieves den, thieves hideout. அது இழந்துருக்கு. இப்படி சொல்லி நான் நினைச்சேன், அட்லீஸ்ட் ஒரு 4 சொல்லி 4வது இதை சொல்லி முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஒண்ணுக்கே நேரம் கரெக்டா முடிச்சு போச்சு. என்ன இழந்திருக்கிறீங்க திருச்சபையா? நம் கர்த்தருடைய சமூகத்துல எதை இழந்திருக்கிறோமோ அதை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள எல்லா சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உண்டு. நாம் மனதுள்ளவர்களாய் கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போமானால், if we give it to God, நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இழந்ததை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன், நீ கொடுப்பீரானால் நான் அதை ஜீவனை கொண்டு காத்துக்கொள்வேன். என்ன இழந்துட்டீங்க? சுகத்தை இழந்துட்டேன். எதுக்கு இழந்தீங்க? பண்ண கிரியா அப்படி. ஒருவேளை கர்த்தர் மறுபடியும் எனக்கு சுகம் கொடுத்துட்டான், நான் மறுபடியும் அந்த தப்பு செய்ய மாட்டேன். Ask God. Perhaps God might be merciful and give to us. Perhaps in mercy can give to us. God is merciful. Perhaps He might look in kindness. தேவன் நம்மை இரக்கமாக வர வேண்டியதை மாற்றலாம். என்ன இழந்துட்டீங்க? வேற என் குடும்பங்கள் எல்லாம் இழந்துட்டேன். கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க, நீங்க என் குடும்பத்தை மீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த குடும்பத்தை உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம். என் பிள்ளைகளை மீட்டு கொடுங்க, என் பிள்ளைகளை உமக்கே ஒப்பு கொடுங்க. என் கணவனை மீட்டு கொடுங்க, என் கணவர் ஜீவனெல்லாம் நாளெல்லாம் உண்மையை அறிந்து கொள்ளும்படியா நான் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்றேன். What have you lost? Let God give it back to you. And you know what is the beauty of God's restoration? I have told you. கர்த்தர் மறுசீரமைக்கிற ஒரு மேன்மை என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன். பழைய நிலைமையை விட நிச்சயமாய் அதிகமானதை தருவார். ஆனா பெற்றுக்கொள்ள ஆயத்தமா. பிரதர், முந்தி இருந்த அக்கினி சின்னதா இருந்துச்சு பிரதர், பலிபீடத்து மேல மட்டும்தான் இருந்துச்சு. சாலமோன் கட்டின போது அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்போஸ்தலர்கள் வந்த போது பிரதர் அந்த மகிமை பெரிதானதாய் உள்ளவே தங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு மறுபடியும் கேட்டா இப்பவும் கர்த்தர் மறுபடியும் அதனுடைய மேன்மையாய் நமக்கு கொடுப்பார். அளவு மேன்மையின் அளவாக நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் நாம் அதை சொல்லுங்க, அப்பா கொடுப்பாரு, நாம என்ன பண்ணணும்? மங்கி எரிகிற விளக்கை அவர் அணைக்க மாட்டாரு. அது கொழுந்து விட்டு எரியணும்னா நாம என்ன பண்ணணும்? வெறும் அதையே சொல்லிட்டு உட்காருவாங்க. மங்கி எரிகிற விளக்கு, மங்கி அப்படி எரிகிற விளக்கு என்னவா மாத்தணும்? கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியா மாத்தணும். கர்த்தர் அணைக்கிறது இல்ல. அப்படி அணைஞ்சு போதுன்னா அதுக்கு என்ன காரணம்? நாம தான் நெருகு கொடுக்கல, நாம தான் எண்ணெய் ஊத்தல. Ask God if you are genuine. நான் சொல்றத நல்லா கேட்டு எழுந்திருச்சு நிக்கலாம். If you are genuine, நான் இழந்தது உண்மை ஆண்டவரே, எல்லாரும் எல்லாரும்
நான் இழந்தது உண்மை. நீ கொடுத்த ஆதி, நீ கொடுத்த அந்த அக்கினியை இழந்தது உண்மை. தரிசனம் இழந்தது உண்மை. ஊழியத்தை இழந்தது உண்மை. அபிஷேகத்தை இழந்தது உண்மை. பரிசுத்த ஆவியானவரை இழந்தது உண்மை. உடைய வழி நடத்துதலை இழந்தது உண்மை. உண்மையில் கொண்ட அன்பு நேசத்தை இழந்தது உண்மை. எதை இழந்தீங்களோ அதை சொல்லுங்க. இது இழந்தது உண்மைதான். இப்போ அப்பா, நீர் மறுசீர் அமைக்கிறவர் என்று நான் வேதத்தில் அறிந்து கொள்கிறேன். ஜீவன் இல்லாததுக்கும் ஜீவனை கொடுத்து மறுசீரமைக்கிறவர் என்று நான் அறிந்து கொண்டேன். என்னை மறுசீரமைப்பீரானால் என் ஜீவனை கொண்டு அதை காத்துக் கொள்கிறேன். நீர் மறுபடியும் திருச்சபையாகி எனக்கு அக்கினியை கொடுப்பீரானால் என் ஜீவனை கொண்டு நான் அதை காத்துக் கொள்வேன். என் ஜீவனை கொண்டு காத்துக் கொள்வேன். நான் அதை மறுபடியும் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. For any cost, for anything else, I will not let anything become substitute for your fire, Lord. உம்முடைய அக்கினிக்கு பதிலாக வேறு எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் அப்படியே எழுந்து நிற்கலாம்.